எப்படி இருக்கே சத்யா? பார்த்து வர வேண்டியதுதானே? உன்னை பார்த்ததும் எனக்கு இப்பதான் உசுரே வந்துச்சு. எங்க நீ இங்க வர முடியாம போயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். எவ்வளவு தைரியமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா இரு. 2 பொம்பளைங்க சேர்ந்தா என்ன அநியாயம் நடந்தாலும் தவிடு புடி ஆக்கிடலாம். சத்யா, என் கண்ணை பாரு. சரி, தேங்க்ஸ் டி. என்னம்மா அண்ணோ, நீ ஊர்ல இருந்து ஒரு கிராமத்தை கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தா பேன் இந்தியா படம் மாதிரில கூட்டிட்டு வந்திருக்க. நல்லா இருக்கீங்களா மாமா? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டியா? ஓ சாரி மாமா. சின்னத்தா சத்யா கல்யாணத்துக்காக அவங்க நார்த் இந்தியன் மேக்கப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து மேக்கப் பண்றதுதான் நம்ம சத்யாக்கு கொடுக்கிற சூப்பர் கிஃப்ட்னு சொன்னாரு. எனக்கும் அது வித்தியாசமா இருந்துச்சு, ரொம்பவும் பிடிச்சது. அதான் இவங்க யூரோப் ட்ரிப்பை கேன்சல் பண்ண வச்சுட்டு இவங்கள நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஏண்டி, சரியான திமிரு பிடிச்சவளா இருப்பா போல இருக்கு. அவ கைய ஆட்டி பேசுறத பார்த்தா பெரிய ரவுடி ராக்கம்மா மாதிரில இருக்கு. இவ எப்படி இவங்களுக்கு சொந்தக்காரியா இருக்க போறா? எங்கேயோ இடிக்குது, யோசிச்சு பாரு. அண்ணோ, அதுதான் வெள்ளி குரூப். சத்யா, மொழியிலேயே தெரியுது. நீ ஒன்னும் கவலைப்படாத சாமி. நான் டப்புன்னு நீங்க உங்க பொண்ணுக்கு அக்கா மாதிரி இருக்கீங்கன்னு பாக்கெட்டுக்குள்ள பஜாரத்தை போட்டுட்டு இங்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் பாத்தி பாக்கெட்லயே இருக்கட்டும். சரி, நீங்க எல்லாரும் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. அண்ணோ, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போ. அம்மா, நான் அவங்களெல்லாம் கூட்டிட்டு போறேன். எனக்கு மேரேஜ் டியூட்டி கொடுங்க. சரி, போ கூட்டிட்டு. சரிம்மா, கூட்டிட்டு போ. சரி வாங்க. வாங்க. சத்யா, நீ போ. அவங்க யாருக்கும் சந்தேகம் வந்துட போகுது, போ. அண்ணோ, என் மகன் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறானா? அத்தை, குடும்பம்னா 4 இல்லத்த 10 இருக்கும். இப்ப நம்ம தேவி கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசிப்போம். சரி வாங்க. வா அண்ணா.